வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது செட்டிநாடு ஸ்பெஷல் செட்டிநாடு ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காரசான முட்டை சுக்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட பால் பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். செட்டிநாடு ப்ரான் தொக்குக்கு தேவையான பொருட்கள்: இறால் 1 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர், தக்காளி 3 நம்பர், பூண்டு 30 பல், இடிச்ச இஞ்சி 2 சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 1½ பத்தை, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த செட்டிநாடு ப்ரான் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு தனியா, மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு பிறகு இடித்த இஞ்சி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 30 பல் பூண்டு சொல்லியிருக்கல, அதில் 15 பல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேங்க. மீதி வந்து தொக்கு ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி போட ஆரம்பிக்க போகிறோம். அதாவது வெங்காயம் ஒரு 20% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு தான் இந்த தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போடும்போது பச்சை மிளகாய் போடுறோம். இந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் இந்த இடத்துலையும் கொஞ்சம் பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் தான் நீங்கள் வதக்கி அரைக்கும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். எக்ஸாக்டாக அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினா என்ன டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் உப்பு போடுறோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இந்த இடத்துல 3/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுரும். மீதி பவுடர் மசாலா வந்து கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவைக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். அதே டைமில் இந்த மசாலா கொஞ்சம் வெந்து அந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு தான் தேங்காய் போடுறோம். தேங்காய் போட்ட பிறகு நீங்கள் குக் பண்ண அவசியம் இல்லை, அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி முடிச்ச பிறகு தான் தேங்காய் கடைசியாக போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு குக் பண்ணிங்கன்னா தேங்காயோட டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அதான் விஷயம். இதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமான தண்ணியும் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, தொக்குனாவே கொஞ்சம் செமி ட்ரையாக இருந்தால் தான் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. திருப்பி தாளிப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சொன்ன பார்த்தீங்களா, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 1/2 டேபிள் ஸ்பூன் மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பூண்டு, பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஒரு 50 to 60% அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட போகிறோம். அதே டைமில் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திருப்பி மசாலா போடுவோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் பூண்டோட அந்த பவுடர் மசாலா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் டேரெக்டாக இதில் போட்டு நீங்கள் குக் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக பைண்டிங் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. அதே டைமில் மீதி உள்ள பவுடர் மசாலா எல்லாத்தையும் போடுறோம். அதாவது மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் தனியா பவுடர்,
3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல இந்த மசாலா வந்து நல்லா குக் பண்ணும்போது அந்த மசாலா கெட்டியாகும். அதே டைமில் அந்த முழு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்த பிறகு, அதாவது மசாலா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க தொக்கோட மசாலா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாவோட இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பிறகு கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரான், அதாவது தலைப்பகுதியும் வால் பகுதியும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ப்ரானை இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைஸ் ப்ரான் வந்து நீங்கள் அதிகபட்சம் ஒரு 6 to 8 மினிட்ஸாக குக் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணலாம், கண்டிப்பாக இந்த ப்ரான் வந்து ரப்பர் ஆகிடும். அதனால தான் இந்த மசாலா நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இறால் பண்ண சொல்கிறேன். இதுவே குட்டி ப்ரான் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய ப்ரான் குக் பண்ணும்போது ரப்பர் ஆகிடும். நிறைய பேருக்கு வீட்டில் வர பிரச்சனை என்ன, இந்த ப்ரான் குக் பண்ணி முடிச்ச பிறகு மசாலா சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த இறால் வந்து சாப்பிடும்போது ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மசாலா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இறா போட்டு கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்துருங்க. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா தொக்குனாவே செமி ட்ரையாக வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த ப்ரான் வேகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 5 to 8 மினிட்ஸ் டைம் இருக்கும். அதனால் இந்த மூடி கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஓப்பனில் குக் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணும்போது ஸ்டீம் அப்படியே இருக்கும், அந்த டைமில் ட்ரை ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மீதி வந்து ஓப்பனாக நீங்கள் குக் பண்ணும்போது அந்த தொக்கு வந்து கெட்டியான ஒரு பக்குவத்தில் வந்துடும். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். நான் ரீசெண்டாக காரைக்குடி போனேன், அங்கே இந்த ரெசிபி பண்ணாங்க. அந்த ரெசிபி நான் பார்த்துட்டு வந்தேன், இன்றைக்கி உங்களுக்கு பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மெத்தடில் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது காரசாரமான முட்டை சுக்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முட்டை 7 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், முழு சோம்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், சோம்பு சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் 2 பத்தை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு தாளிப்பை போட்டிருக்கோம். கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன், சோம்பு தாளிப்பு கம்மியாக போட்டிருப்போம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அதாவது பொன் நிறத்தில் வந்து நல்லா வதக்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இதுவே வெங்காயம் நீங்கள் ஹாஃப் டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுனா இனிப்பு தன்மை டேஸ்ட் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு காரம் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக கேட்டோன்னா அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா கருக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம். அதுக்கு பிறகு பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சில பேர் தக்காளி யூஸ் பண்ணலாமா கேட்பீங்க. கண்டிப்பாக தக்காளி வேண்டாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு நல்லா மசாலா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். வீட்டில் குழம்புத்தூள் இருக்குன்னா குழம்புத்தூள் யூஸ் பண்ணலாம். இந்த 3 பவுடருக்கு பதில் இப்போது இந்த பவுடர் மசாலா போட்டாச்சு. போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்க ஆரம்பிங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வதங்கணும். தொக்கு மாதிரி ரெடி ஆகும்.
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு தான் முட்டை இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு கொத்தமல்லி போட்டு திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா வெந்து வர டைமில் ஆயில் மேலே வரும். அதாவது அந்த மசாலா கெட்டி ஆகும்போது உள்ளே இருக்க ஆயிலெலாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய், இந்த 2 தேங்காவை தேங்காய் பாலாக எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு போடுறது, தேங்காய் பால் மட்டும் தான் போடணும். எதுக்காக இந்த தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறக்கிட்டேன்னா ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுக்க தான் அந்த தேங்காய் பால் இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த முட்டையை ஒரு ஸ்லைஸ் போட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளைக்கரு அதுக்கப்புறம் மஞ்சக்கரு நீங்கள் தனித்தனியாக எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த முட்டையை இதில் ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம். அப்போ தான் அந்த காரம் எல்லாமே வந்து இதில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும் இந்த முட்டையோட. ஸோ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து மிளகுத்தூள் எப்பவுமே கடைசியாக தான் போடணும். எடுத்த உடனே நீங்கள் போட்டுறாதீங்க. அப்படி மிளகுத்தூள் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டோன்னா கசை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசியாக மிளகுத்தூள், கொஞ்சம் சோம்பு, பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பரான முன்னேண்டிய விலாஸில் நான் ட்ரை பண்ண அந்த ரெசிபியை அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். தேங்காய் பால் போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் பால் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த முட்டை சுக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 50 கிராம், பால் 1 லிட்டர், கண்டென்ஸ் மில்க் 1 கப்பு அதாவது 200 கிராம், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, குங்குமப்பூ தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10 நம்பர், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நார்மலாக நானே சொல்லியிருக்கேன், ஜவ்வரிசி வந்து டேரெக்டாக பாலில் போட்டு குக் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக நல்லா க்ரீமியான டேஸ்ட்டில் நம்ம எப்படி ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஜவ்வரிசி நம்ம என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற நேரம் என்ன கேட்டிங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இந்த ஊறின ஜவ்வரிசி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேஷ் ஆகாது, கொஞ்சம் பொடிசாக தூளாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஊறின ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது ஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். தண்ணி தனியாக எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த ஜவ்வரிசி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக வீட்டில் ஜவ்வரிசியும் சீக்கிரம் வெந்துடும் அந்த பாலோடு சேர்த்து குக் பண்ணும்போது. அதனால் இப்போது இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பால் எப்போவுமே இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது திக்கான பால் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குக் பண்ணும்போது உங்களுக்கு திக் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பால் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். நீங்கள் பால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொதி, அதாவது பாய்லர் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா பால் திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே டைமில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, இந்த
இந்த சைடில் பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒட்டும் போது நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க. பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த பால் எவ்வளோ நல்லா குக் பண்ண கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அதாவது 1 லிட்டர் பால் வந்து ஒரு 100லேருந்து 150 ml பால் கம்மியாகும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும், ஆடையும் நல்லா வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஊற வச்ச ஜவ்வரிசி இந்த இடத்துல போடுறோம். இந்த ஜவ்வரிசி நீங்கள் போட்ட உடனே அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் சர்க்கரைலாம் போட்டுடலாம். சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டா ஜவ்வரிசி வெந்த பிறகு தான் சர்க்கரை போடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கொதிக்க நல்லா திக்காகும். பார்த்தீங்களா, அந்த ஜவ்வரிசிலாம் மேலோட்டமாக மேலே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்கரை போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறோம். அதாவது மில்க் மேட். எதுக்காக இந்த மில்க் மேட் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் மில்க் மேட் இல்லை, அதனால் சர்க்கரை போட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. அந்த ரிச்னஸ் கொடுக்க மட்டும்தான் இந்த மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சர்க்கரையும் 1 டேபிள் ஸ்பூன், 200 கிராம் மில்க் மேடுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதுக்கு பிறகு ஏலக்காய் பவுடர், இதுக்கு பிறகு கொஞ்சமாக சேஃப்ரான் போட்டிருக்கேன். இந்த சேஃப்ரான் போட்ட பிறகு நம்ம 2 நிமிஷம் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படி குக் பண்ணும்போது லைட் எல்லோ கலர் வரும். உங்களுக்கு கலர் நல்லா வரணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் சேஃப்ரானை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலில் ஊற்றினா நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு கலர் அதிகமாக வேண்டாம், உங்களுக்கு லைட் எல்லோ கலர் இருந்தால் போதும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் டேரெக்டாக இந்த சேஃப்ரானை இந்த பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா லைட் எல்லோ கலர் வந்திருக்கும். அதே டைமில் நல்லா சேஃப்ரானோட அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஒரு சூப்பரான ரிச்சான இந்த பால் பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதே டைமில் இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாக எப்படி வேகுது சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பால் பாயசம் பண்ணி முடித்த பிறகு தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது இந்த தாளிப்பு போடும்போது நெய் அதிகமாக போடக்கூடாது. அதிகபட்சம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். இந்த நெய் போட்ட பிறகு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறும். அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா காஞ்சி திராட்சை போட்டு நல்லா தாளித்து அப்படியே அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான பால் பாயசம். பாயாசம் நிறைய விதமாக பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி திக்காக பாயாசம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் வாழை இலையில் நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு அதே இலையில் இந்த பாயசத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. நிறைய பேர் பால் பாயசம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் தான் குடிப்பாங்க. அப்படி குடிக்காமல் அந்த இலையிலே ஊற்றி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டு, தனி சுகம்.